ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 12 பார்க்க போறோம். ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட் அண்ட் எடுத்ததும் 121வது நாள்ல காட்டுவாங்க. பிரின்சஸ் ராயல் கேபிட்டல் வந்தாச்சு, நீ இந்த உலகத்திலே அற்புதமான இடத்த பார்க்க போறேன்பா. ஹீரோ தான் ராயல் கேபிட்டல் ஆஃப் ஆஸ்வாலான்பா. தாமி தூக்க காலத்துல வெளியே வந்து பார்க்கும்போது முன்னால பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பா. இப்பதான் கடைசியா ஒக்ரேகிச்சியோட ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா, அது அடுத்த நாள் காலையில வரைக்கும் போச்சு. கடைசியா பை பை சொல்லிட்டு இங்க வந்தாச்சுன்பா. பிரின்சஸ் மாறு வேஷத்துல இருக்கனால பெருசா யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஹீரோ இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் மக்கள் சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பாப்பான். பிரின்சஸ் எங்க நாடு எப்படி சூப்பரா, எங்களோட நேஷன் க்ரோ ஆயிட்டே இருக்கு, வளர்ச்சியிலையும் செல்வ வளங்கள்லயும் பா. இதெல்லாம் சிரிச்சிட்டே கேட்டு வரும்போது வா கோட்டைக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போவா. இந்த இடத்துல ரீஸ்டார்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் அம்பர் பேலஸ் போயிருப்பாங்க. எல்லாரும் இதை வாயை பொழுது பாத்துட்டு இருக்கும் போது ஷாய் இங்க பிரின்சஸ் மட்டும் தான் இருப்பாங்க, வேற சில கோட்டைகள் இருக்குன்பா. தாமி நம்மளோட கொகையை தாண்டி இது பயங்கரமா இருக்குன்பா. பிரின்சஸ் சுபீரியாவோ என்ன சேஃப் அங்க கொண்டு வந்து விட்டுருக்கீல, அதனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன்ட்டு ஹீரோன் மத்த எல்லாத்தையுமே இங்க தங்க சொல்லிடுவா. எல்லாரும் இடத்த பார்த்து அட்மையர் ஆவாங்க. அண்ட் வயிறு முட்டை சாப்பிட்டு இருப்பானுங்க. வீண்ல தூங்க முடியாம விளையாடுவா. மெத்த பஞ்சு போல இருக்கு ஹார்டா இல்லாம. அண்ட் ரூம் எல்லாம் நல்ல வாசனையை வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குதுன்பா. ஸ்மித் பொண்ணும் அதே தான் சொல்லுவா, இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த விதம் வேற மாதிரி இருந்துச்சுன்னு. ட்வின்ஸ்க்குமே இதே பிரச்சனை தான் இருக்கும், பட் குழந்தைக்கு நிம்மதியா தூங்குதுன்ட்டு சந்தோஷப்படுவாங்க. அடுத்து 122வது நாள்ல காட்டுவாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சான்ட்டு எந்திரிச்சிருப்பான். பிரின்சஸ் என்ன பாதுகாப்பா கொண்டு வந்து நல்ல வேலை பார்த்திருக்கேன்ட்டு என் தரப்புல இருந்து இதை கொடுக்குறேன் வச்சுக்க, பிரின்சஸ் பில்னு இதை சொல்லிக்கலாம். இது மூலமா நீ கேபிட்டல்ல எங்க வேணாலும் ஃப்ரீயா போயிட்டு வரலான்பா. ஹீரோனா அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணா என்ன பண்ணுவ, ஏன்னா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்களா. பிரின்சஸ் நான் டிராவல் அப்பவே பார்த்தேன், எப்போனே மினிமல் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அதுல ஆப்டிமலான ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்ப. அந்த விதத்துல ரிஸ்க்கு ஏத்த ரிவார்டை நீ பாப்ப. அண்ட் அனாவசியத்துக்குலாம் நீ ரிஸ்க்கும் எடுக்க மாட்ட, தேவையில்லாமலாம் சண்டை போட மாட்ட. அந்த விதத்துல எங்க கேபிட்டல பகச்சுக்க நீ விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன்பா. ஹீரோ அந்த பொண்ணு இருக்காளேன்னு யோசிப்பான். பிரின்சஸ் நீ எனக்கான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க, அண்ட் அந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுக்கான கிஃப்ட் அதை வச்சுக்கன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இன்னசென்ட் போல இருந்துட்டு பயவுள்ள நல்லா கணக்கு போட்டிருக்கு பாருன்னு நினைப்பான். டக்குன்னு பார்த்தா பிரின்சஸ் அதெல்லாம் தாண்டி நீ வேலை செய்யற விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால திரும்ப நான் உன்னை எதிர்பார்ப்பேன். நீ திரும்ப கேபிட்டல் வர மாதிரி இருக்கும், எனக்கு நல்ல சர்வீஸ் கொடு, அண்ட் அந்த கார்டையும் நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கன்பா. ஹீரோ மனசுக்குள்ள பார்க்க போனா எனக்கு ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டோட நட்பு உருவாகிருக்கும் போல என்பா. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புறப்ப சாய் வந்துட்டு நீங்க இளவரசிக்கு பண்ண எல்லாத்துக்கும் நன்றி அண்ட் அவங்கள குட் பை சொல்றக்கெல்லாம் தாட்டி வில்லைன்பா. ஹீரோ அதெல்லாம் பிளேவா சொல்லியாச்சேன்ட்டு நீ உன்னோட ட்ரைனிங் மட்டும் கரெக்டா எடுத்துக்கன்பா. இப்படியே நம்ம அடுத்து பாக்குறப்ப நீ என் கூட நல்ல ஃபைட் பண்ற மாதிரி இருக்கணும்பா. சாயும் கண்டிப்பான்ட்டு பை சொல்லி தாட்டி விட்டுருப்பான். ஹீரோ சும்மாலாம் போயிருக்க மாட்டான், அவனோட ரெப்ளிகன்ஸ் எல்லாம் அந்த டவுன்குள்ளேயே விட்டு போயிருப்பான், ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்க. அண்ட் அவனோட உள்ளுணர்வு இங்க திரும்ப வருவோங்கிற போலவும் இருக்கும் மனசுக்குள்ள. ஆனா இப்போன்ட்டு என்ன நம்ம கிராமத்துக்கு போலாமான்பா. அடுத்து 124வது நாள்ல காட்டுவாங்க. பார்த்தா ஷார்ட் ரூட்ல நல்லா ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கும்னு நினைச்சவன் ஒரு விஷயம் மட்டும் சரியா இல்லைன்ட்டு தாமி கிட்ட ஏன்னா இன்னும் அதை நினைச்சா கவலைப்பட்டிருக்கேன்னு கேட்பான். தாமி ஆமான்ட்டு ஒக்ரேகிச்சி இம்ப்ரூவ் ஆயிட்டே போறான், நான் மட்டும் அப்படியே இருக்க போல இருக்குன்பா. ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ண நீ தாம்பீர் வேரியன்ட்டா என்ன லெவல்ல இருக்குன்னு கேட்பான். அவளோ 89 சொல்லவும் எப்ப நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறேன்ட்டு நல்லா அப்படியே விட்டுற மாட்டேன்பா. தாமி தெரியுங்க போது ஹீரோ இங்க பாரு நீ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னால எந்த அளவுக்கு பயிற்சி தர முடியுமோ அதை நான் பண்றேன்பா. தாமி டிட்டர்மினேஷனோட ஹெல்ப் கேட்கவும் ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிருப்பான். தாமிக்கான ட்ரைனிங் கொடுக்கணும்ட்டு ஹீரோ அவனோட லெசர் ஜெயின் சமனிங்கை பயன்படுத்திருப்பான். அது மூலமா சில ஜெயின்ஸ் வந்திருப்பாங்க. தாமி ரொம்ப டிட்டர்மினேஷனோட நான் ஒன்னு தீர்க்கமா முடிவெடுத்துட்டேன், நான் பரிமாணம் அடையணும் இல்லையோ என் ஃபியூச்சர் நோக்கி ஸ்ட்ராங்கா சண்டை போட்டு போறான்ட்டு அது பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருப்பா. இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ் ஆவா. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ மனசுக்குள்ள தாமி சண்டையோட முடிவுல 5 கருப்பு ஃபோமோரியன்ஸை காலி பண்ணிருக்கா, 10 பிளாக் ட்ரோல்ஸ, 20 பிளாக் ஆகர்ஸ் அன்பா. அவ ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போயிருப்பான். அவனால இன்னும் முடியும் சண்டை போடுறான்பா. ஹீரோ இன்னைக்கு இது போதுங்க போதே சோர்வுல மயங்கி இருப்பா. இதுக்கப்புறம் ஓக்ரோ தாமியை கூட்டிட்டு வரப்ப ஒரு மாதிரி ஸ்லிப் ஆயிருப்பான். பிரபலையே என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்க்கவும் ஓக்ரோ டக்குன்னு தூக்கம் வர போல ஆயிருச்சுன்பா. பின் வந்துட்டு அது மானா தீர்ந்ததுக்கான அறிகுறியா இருக்கும். உங்ககிட்ட நிறைய மானா இருக்கு, ஆனா அதை யூஸ்வலா நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லைன்பா. ஹீரோ அப்படியே அங்கவும் பின் இது ரியல் காம்பேட்ல நடக்கலேன்னு சந்தோஷப்பட்டுக்கன்பா. ஹீரோ சரி இதை மனசுல வச்சுக்கிறேன்பா. இதுக்கப்புறம் ட்வின்ஸ் சாப்பாடு செஞ்சிருப்பாங்க, குழந்தைக்கு சாப்பிட வாங்க பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நைட் தாமி தூங்குறப்ப தாமிக்கான சப் கேரக்டர் பரிமாணம் அடைஞ்சிருக்கும். லெஜெண்ட் ஆஃப் த பிளாக் எக்லிப்ஸ் டீமன் வேர்ல்டு பிக் பவர் குவாலிஃபிகேஷன்ஸ் அடைஞ்சனால பரிமாணம் அட்வான்ஸ் ஆயிருக்கும். கிளேசியர் எம்ப்ரஸ்ங்கிற டைட்டிலும் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் த டேஷ்ங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கும், அதான் டெசிக்னேஷனா இருக்கும். அப்புறம் அந்த கான்செப்ட் ஆஃப் த டேஷ்னு ஒன்னு பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே கான்செப்ட் ஆஃப் த டேஷ் லார்டுன்னு மாறி இருக்கும். இப்ப தாமி கான்செப்ட் ஆஃப் டேஷ் லார்ட். இப்ப இந்த ஸ்டேட்டஸோட கான்கியூபைன் ஆஃப் டேஷ் லார்ட் அன்லாக் ஆயிருக்கும். அதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் சர்ச் பண்றதா வரும். அடுத்து 125வது நாள் தாமி தான் ஃபர்ஸ்ட் முழிச்சிருப்பா. முழிச்சு பாருங்கவும் ஓக்ரோ தாமி எவால்வ் ஆயிட்டியான்ட்டு பாப்பான். அவ உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் இப்ப வேம்பயர் நோபல் வேரியன்ட் ஆயிட்டேன். இறுதியே இப்ப நான் என்னோட ட்ரூ நேம் உங்ககிட்ட சொல்றேன், ஹெக்காட்டரினா. அதை ரகசியமாவே வச்சுக்க. அண்ட் இப்பல இருந்து நான் உன்னோட அபிஷியல் ஒய்ஃப்ன்பா. நோபல் வேரியன்ட் ஆனனால கொஞ்சம் அப்படி சொல்ல வேண்டியதா போச்சுன்ட்டு
நான் மட்டும் பேசும்போது ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நீ பவர் அப் ஆனதுல ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிற, இதை விட எனக்கு பெருசா வேற என்ன வேணும்பா. தாமியும் சந்தோஷப்படுவா. அடுத்த 126வது நாள். இதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ கொகையை தான் ரொம்ப மிஸ் பண்றான்பா. தாமி புதுசா பவர் கிடைச்சிருக்குல, அதனால அங்க இங்கேன்னு ஏதோ லைட்டா பிடிச்ச போலதான் இருக்குன்பா. ஓகரும் நம்ம வீடு கொஞ்சம் டார்க்கா ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம வீடு தானே நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்பா. ஆனா கொகையை போய் பார்த்தா அது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஹீரோ எங்கங்க நம்ம கொகை என்னாச்சுன்பா. தாமி ரொம்ப பெருசா வேற இருக்கேன்பா. எல்லாரும் வந்து ஹீரோவை வரவேற்றுட்டு அவங்க பண்ண சேஞ்சஸ் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. கோஃபிங்க ஹை லிஃப்டிங் பண்ணதெல்லாம் கிச்சி அப்புறம் ஏத்தேன்னு சொல்லிட்டு லவபிள் கப்பிள்ஸ் அவளோட ஃபேண்டசிக்கு போயிருப்பா. ஏத்தே அவளை விட்டு தள்ளுங்க, இது டீம் எஃபர்ட் தான், அதெல்லாம் தாண்டி இன்னும் இதெல்லாம் முடிக்கலின்பா. கிச்சி இடத்த சுத்தி காட்டுறான்பா. ஓகரவன் என்ன மாற்றங்கள் பண்ணிருக்கீங்கன்னு பாக்கலான்பா. பார்த்தா விவசாய நிலத்துல வனதேவதை பார்த்திருப்போம் இல்லையா, அவளே வந்து விவசாயத்துக்கான எல்லா வேலையும் பார்த்திருப்பா. ஹீரோவை ரேங்க் பண்ணதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பான். வந்தவ டோரியானு கூப்பிடுன்ட்டு ஹீரோ கையில போய் அப்படியே கொண்டிருப்பா. இதை பார்த்து தாமி தான் கடுப்பாவா. இதுக்கப்புறம் பண்ணையை காட்டும் போது அவன் குமாஜீரோ அப்புறம் குரோசாபுரோவை பார்த்துட்டு நல்லா வளர்ந்துட்டீங்க போலேன்பா. இதுக்கப்புறம் ரெசிடென்சியல் பிளாக் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ ரொம்ப பெருசா இருக்குன்பா. இந்த இடத்துல பூனை மாதிரியான குட்டி கிரியேச்சர்ஸ் இருக்கும். ஹீரோ அதுக்கு காம்பேட்டுக்கு உதவலைனாலும் அதுகளுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் இருக்குன்பா. பார்த்தா தாமி எடுத்துட்டு ஃபிளஃபியா இருக்கேன்ட்டு கொஞ்சுவா. சேஜி லைட்டா பேனிக் ஆகி வந்திருப்பான் பிரச்சனைன்ட்டு. மத்தவங்கள நீ இப்படி பேனிக் ஆகி பார்த்ததே இல்லையங்கும் போது கவ்ஜியை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்கதா சொல்லுவான். ஒன்ஸ் அவரை போய் பார்த்ததும் என்ன பெருசு சௌக்கியமான்பா. அவரும் எந்திரிச்சு பேசலான்னு பார்த்தா இரும்பல் ஜாஸ்தியா வரும். சேஜி பேசலாம் வேணான்பா. கவ்ஜி கடைசி தருணுங்களாச்சே பேசணும்னு பாரு. ஹீரோ தான் குழந்தைகளை அறிமுகப்படுத்துவான். கவ்ஜி உன் குட்டிகளை பாக்குறப்ப ஒன்னா நான் குட்டியை பார்த்தா தான் ஞாபகத்துல இருக்குன்னு பாரு. ஹீரோ நீங்க என்ன ரஃபா தானே ஹேண்டில் பண்ணீங்கன்பா. அவர் சிரிக்கவும் ஆக்சுவலா நம்ம இங்க இருக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க பொறுப்புகளை எங்கிட்ட விடுறதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இப்ப நான் அப்போசல் லார்ட், அதனால அப்போரோன்னு கூப்பிட ஆரம்பிச்சுக்கங்கன்பா. அந்த ஆக்ரகிச்சிக்கு மினோ கிச்சினோ அந்த தாமிக்கு கனாமின்கவும் அவ நீ என்னோட ட்ரூ நேமை வச்சு தானே யோசிச்சிருக்கீன்பா. அந்த எத்தலால தானே இருக்கா, அதனால அவர் பேர் அப்படியே இருக்கட்டும்ன்றுவான். எல்லாத்துக்கும் ஓகே வாங்கவும் எல்லாரும் ஓகேன்பாங்க. ஆக்ரகிச்சி மட்டும் நான் ரேங்க் அப் ஆனதும் எனக்கு புது பேர் தேவைப்படும்பா. கவ்ஜி உங்களுக்குலாம் ஒரு பேரை சூஸ் பண்ண தெரியுதா ஒன்னான்பாரு. இந்த ஆளாடா பேசுறான்ட்டு எல்லாம் முழிப்பானுங்க. கவ்ஜி அப்படியே படுத்தவரு குட்டி குழந்தையா பார்த்த ஒரு குழந்தை இப்ப அப்போ சொல்லாடா வந்து நிக்குது. அண்ணா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கேன், இது ஒன்னும் மோசமான லைஃப் இல்லைன்ட்டு கண்ண மூடி இருப்பாரு. கனாமி என்னாச்சுன்னு பாக்கவும் சேஜி அவரை செக் பண்ணிட்டு போயிட்டாருன்பா. அப்புறம் அவரு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் வார்ம் ஸ்மைல் கொடுப்பான். தாய்கள் அவங்க குழந்தைகளோட கண்களை மறைப்பாங்க, அதெல்லாம் பாக்காதீங்கன்னு. பார்த்தா கிழவன் சாகும் போதும் கூட நாட்டியா தாங்க செத்துருப்பான். இரவே அடை கிழட்டு காஜி லாஸ்ட் மூமெண்ட்ஸ் இப்படி ஆக்கிட்டியடான்பா. இதுக்கப்புறம் அவருக்கான இறுதி சடங்கு நடக்கிறப்ப ரொமான்ஸுக்குள்ள அவர் 20 வருஷ காலம் வாழ்ந்ததா சொன்னாரு. ஆனா ஆவரேஜ் காப்ளினோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருக்கும்ல எனக்கு தெரியாது. அண்ட் அது சில தசாப்தங்களும் கூட தாண்டாதுன்னா நான் என்னோட மக்களோட சேர்ந்து என்னோட இந்த 2வது வாழ்க்கையை ஃபுல்லா வாழணும்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த பெருசா சரி வர அனுப்பிச்சு விடுறக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யலாமான்பா. எல்லாரும் என்ன செய்ய போறோம் எது செய்ய போறோம்பாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடியே செஞ்சாதான்ட்டு பேரபலம் மெர்சனரியா நம்ம ஒரு பேட்டில் பண்ணி பார்த்தரலான்பா. அக்ரகிச்சி கடைசியா விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலான்பா. ஏத்தே ஃபன்னா இருக்க போதுன்பா. குழந்தைங்க வந்துட்டு நாங்களும் கலந்துக்கலாமான்பாங்க. ஹீரோ வாங்க தங்கங்களா உங்களை வச்சு நிறைய போட்டோஸ் எடுக்கணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் கூடினதுக்கு அப்புறம் எல்லாத்திட்டையும் ரூல் சொல்லிக்கிறேன், எல்லாம் வெறும் கையில தான் சண்டை போடணும். அண்ட் ஆப்போனன்ட் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா சண்டை இருக்க கூடாது. அண்ட் நீங்க யாராவது உங்க ஆப்போனண்ட்டை கொன்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட நல்லா வாங்குவீங்க. அண்ட் இங்க நடக்க திருப்பு முனைகள் கூட கம்பெனில உங்களுக்கான பொசிஷனை மாத்தலாம். அண்ட் நல்லா சண்டை போடுங்க, குட் லக்ன்பா. ஸ்டீல் அண்ட் ருபெரியா தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணுவாங்க. ருபெரியா மாஸ்டர் நான் யாருன்னு காட்டுறேன்பா. இதுக்கப்புறம் கனாமி அண்ட் ஸ்பெல்சேவோட ஃபைட்டா இருக்கும். கனாமி போன தடவை போல என்ன நினைச்சுக்காத, இப்ப என் பவர் பயங்கரமா இருக்க போதுன்பா. ஸ்பெல்சே நானும் உனக்கு அதே வார்னிங்க தரேன்பா. 2 பேர்த்தோட ஃபைட்டுமே ரொம்ப இன்டென்ஸா தான் போகும். இதுக்கப்புறம் பிளட் சாட்டோ வெர்சஸ் ஏத்தே ஃபைட்டா இருக்கும். பிளட் சாட்டோ வெப்பன் இல்லாம சண்டை போடுறதும் நல்லா தான் இருக்கும் போலன்ட்டு ஜம்ப் பண்ணி கிக் பண்ண போவா. இதுக்கப்புறம் டோடோமி வெர்சஸ் நேக்கியா இருக்கும். அவ எனக்கு காம்பேட்ல இல்ல திறமை இல்லைன்பா. பட் நேக்கி அதெல்லாம் கவலையே இல்லைன்னு ஃபைட் பண்ணுவான். அவளால எல்லா தரப்புலையும் பார்க்க முடியுங்க, நல்லா டாஷ் பண்ணிட்டே இருப்பா. அண்ட் அதன் மட்டும் இல்லாம பயந்து கொஞ்சம் கருணை காட்டுங்கன்பா. நேக்கி ஃபியர்ஸ்ஃபுல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் ஹாப்ரின் வெர்சஸ் கோஃபு ஃபைட்டை காட்டுவாங்க. அவ எவ்வளவு அட்டாக் வச்சாலும் சிம்பிளா டாஷ் பண்ணுவா கோஃபு. பிளஷுக்கு இதே போலதான் சண்டை போடுவாங்க, நக்கல்லாம் பண்ணுவா. இதுக்கப்புறம் அப்புறம் அண்ட் மினோகிச்சிக்கு ஃபைட் வரும். ஹீரோ விஷயம் இப்படிதான் திரும்பவும் நினைச்சன்பா. மினோகிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் உன்னாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனன்பா. ஹீரோ நானும் தேங்க்ஸ் சொல்லதான் விரும்புறேன், ஃப்ரெண்ட்ஸ் கடையில மியூச்சுவலானதாச்சேதுன்பா. பழசெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம்லன்பா. மினோகிச்சி அதனால நான் உன்னை இங்க தோக்கடிச்சு உன்னையும் தாண்டி போவன்பா. அப்புறம் நீ அதை தான் சொல்லுவேன்னு தெரியும், வா மோதி பாத்தரலான்பா. 2 பேர்த்தோட ஃபிஸ்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போது அதோட இன்டென்சிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் பேட்டில் முடிஞ்சு கடைசியா எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் 2வது மினோகிச்சி, 3வது கனாமி, 4வது ஏத்தே, 5th பிளட் சாட்டோ, 6th ஸ்பெல்சே, 7th நேக்கி, 8th ஃபூக்கி, 9thல ஸ்டீல் நைட் அண்ட் 10thல கோஃபு, 11thல ருபெரியா, 12thல கெங்கி, 13ல டோடோமி. இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல, இதுல செய்ஜி மட்டும் இல்ல, ஏன்னா அவன் காம்பேட்டன்ட் கிடையாது. அண்ட் டிஃபரன்ஸ் ஸ்குவாட்ஸோட ஹெட்ஸ் எல்லாருமே அப்பர் ரேங்க்ஸ் சேர்ந்தவங்க, எனக்கு வேலை செய்யறவங்கன்பா. ட்வின்ஸ் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் லிக்கரும். குழந்தைகளும் எங்களுக்கும் பசிக்குது டயர்டா இருக்குன்பாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததை விட இதை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் 127வது நாள் ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்ப பிரின்சஸ் ருபெரியா கால் பண்ணுவா. என்னத்துக்கு எதுக்கு கூப்பிட்டு, இனிமேல என் பேரு ஓக்ரோ கிடையாது ஆப்ரோன்பா. நேத்து தான் மார்ச்சுன்னு சொல்லவும் அவ அவங்ககிட்ட எனக்கு இன்னொரு சர்வீஸ் வேணும்பா. ஹீரோ இது ரொம்ப எழுவையா போகாம இருந்தா சரின்பா. பிரின்சஸ் நீ எதை மீன் பண்றேன்னு புரியல, ஆனா அந்த டாஸ்க் ஒன்னும் பெரிய விஷயம்ல இல்ல, அதுவும் குறிப்பா உனக்கு. ஹீரோ கேட்டதும்
மனசுக்குள்ள இந்த புள்ள லூஸ் எல்லாம் கிடையாது, இவளுக்கே என்னோட ரெப்ளிகன்ஸ்லாம் அங்க சுத்தி தெரியாது தெரியும் போல. ஆனா இப்போதைக்கு எங்க கம்பெனில 400 பேர் தான் இருக்காங்க. நாங்க கண்டிப்பா அந்த கிங்டமோட ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டினான்னு யோசிக்கும் போது, பிரின்சஸ் நீ எங்க நாட்டுல சுத்தி வர எல்லாத்துக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அது உனக்கு பெரிய டீலா தான் இருக்கும்பா. ஹீரோ இதை கேட்ட மனசுக்குள்ள இந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன வேணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுதான் அப்பீல் பண்ணிருக்கா. பிரின்சஸ்னாலும் பயங்கரமான ஆள் தான்ட்டு. ஹீரோ சரி நானே அந்த பொறியில மாட்டிக்கிறேன்ட்டு என்ன மாதிரியான வேலைன்னு கேட்பான். சீன் அப்படியே விடிய காத்தால ஜம்ப் ஆகும். எல்லாத்துக்குமான யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துருப்பான். குழந்தைகளாம் போட்டுட்டு கியூட்டா இருக்குல்ல. ஹீரோ இப்ப நம்ம ராயல் கேபிட்டலா ஃபாஸ்ட் வால் போறோம். எல்லாரும் தயாரான்பா. எல்லாரும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ண போறேன். அண்ட் இந்த டீலால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியலின்ட்டு பயவுள்ள ஆர்வமா அடுத்து என்ன சாப்பிடுவாங்கிற போல இருக்காத காட்டுவாங்க. அண்ட் இதோட எபிசோட் முடிஞ்சது, இந்த சீசனும் முடிஞ்சது. ஆடியன்ஸா தமிழ் அனிமே ஃபேமிலி இந்த சீரீஸை பத்தின உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. 10க்கு இந்த சீரீஸ்க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இது தமிழ்லயே இருக்க சீரீஸ் தான். பட் தமிழ் டப்பிங்ல சில இடங்கள்ல மட்டும் சொதப்பிருப்பாங்க. லைக் இந்த வலது கைக்கும் இடது கைக்குமான மாற்றங்கள் இருக்கும். அது ஏன் அந்த மாதிரியான விஷயம் நடக்குதுன்னு தெரியல. பட் தமிழ் டப்ல இருந்தாலும் ஒரு நல்ல கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா நல்லா இருக்கும்ட்டு தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். அண்ட் மோஸ்டா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நம்புறேன். அண்ட் நான் அடுத்து ஒரு நல்ல சீரீஸோட வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். அண்டில் ஷைனிங் ஆஃப் யுவர் சென்பாய். அண்ட் நான் இதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. லவ் யூ ஆல்.